மகிழ்ச்சிகரமான காலை இருக்கிறோம். இந்த நாளினுடைய சமூகத்திலே அருமையான பாடல்களின் மூலமாக உண்மை இடித்து போன்ற கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தி வழி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் தன்மையான பாடல்களை நிறைய பாடல்களை நாம் கேட்டோம். சிஸ்டர் நன்றாக ஊழியத்தை பாடல்களின் மூலமாக செய்தார்கள். இப்பொழுது ஒரு சிறிய பாடலில் ஒரு சாதத்தை கேட்டுவிட்டு செய்திக்குள்ளதாக நீ துணையா இருப்பதனால் என்றும் இழைப்பாருவே. சிறகுகளில் நிழல்களிலே நான் நம்பி இழைப்பாருவே. நீ துணையாய் இருப்பதனால் என்றும் இழைப்பாருவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இழைப்பாருவே. கண்ணுரைக்காமல் காப்பவரை நான் நம்பி இழைப்பாருவே. அறையிடவே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்களிலே நான் நம்பி இழைப்பாருவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இழைப்பாருவே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை
புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட உங்களோடு கூட ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சபை ஊழியர் அவர்கள் என்னை அழைத்த பொழுது எனக்கு முதலாவதாக காலை ஆராதனைக்கு சரியாக என்னால் வர முடியுமா என்ற யோசனை இருந்தது. என்றாலும் அவர்கள் நீங்கள் முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரம் கழித்து வரலாம் என்று சொன்னார்கள். ஆகையினாலே எனக்கு அதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு விட்டு சென்று விட்டு நான் அவர்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகி கொண்டிருந்ததுனால யோசித்தேன். முதலாவதாக உங்கள் ஊரிலே உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றி. வீரமாணிக்கம் என்ற ஊரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த ஏரியாவுக்கு நான் வந்தது இல்லை. முதலாவதாக உங்களுடைய ஆலயத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்து வந்தார். என்னை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாவது சொல்லணும்ல. நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். மர்காசிஸ் மேல்நிலைப்பள்ளியிலே 1980ஆவது ஆண்டிலிருந்து 2017ஆவது ஆண்டு வரை ஒரே பாடசாலையிலே 37 ஆண்டுகள் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். டயசிசன் ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைன்னா. ஆமா, ஆனா ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். ஏன் அப்படின்னா என்னை யாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி ஒரு போஸ்டை கடவுள் எனக்கு நினைச்சுதான் கொடுத்தார். ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் ஹையர் செகண்டரியில் காமர்ஸ் டீச் பண்ணுறதுக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கு 80ஆவது ஆண்டில் கொடுத்தாரு. முதலாவதாக ஒரு பகுதி நேர ஆசிரியர்னு போட்டாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் அங்கேயே வேலை வச்சது. ஒரு சாதாரண வேலை தான். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பமாக நிரந்தரமாக்கப்பட்டு அதே பாடசாலையில் நான் படித்தது வேலை பார்த்தது எல்லாமே அதே ஸ்கூல் தான். அதனால அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி முழு ஹிஸ்ட்ரி எனக்கு நல்லா நிச்சயம் தெரியும். பொதுவாக அதிகமாக பேச மாட்டேன், அதிகமாக யாருமே நினைக்க மாட்டேன், ரொம்ப பேச மாட்டேன். டயசிசன் ஸ்கூலில் வேலை பார்க்கணுன்னா பேசாமல் இருந்தால் போதும். ஒரே ஸ்கூல்ல நினைக்கலாம், வேலை பார்க்கலாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆமாம், இல்லை, தெரியாது, அப்படியா, ஓ சரி பார்க்கலாம், இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தால் போதும். ஒரு ஸ்கூலில் பிரமாதமாக நினைக்கலாம், வேலை பார்க்கலாம். இல்லை அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா அங்கே இன்னொன்று நம்மளை வந்து நோட் பண்ணுவாங்க. இவன் சரியில்லை, பேச்சு சரியில்லை அப்படின்னு வேற எங்கேயாவது போய் சொல்லுவோம். நம்மகிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஆரம்பம் வந்து முதலாவதாக எனக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்றாருந்தா நான் வந்து ஒரு சபை ஊழியத்தை தான் முதலாவதாக செய்தேன். சபை ஊழியத்தை தான் முதலாவதாக செய்தேன். பிள்ளைமனை வடக்கூர் அப்படின்னு ஒரு இதே மாதிரி சர்ச்சு தான். நான் உள்ள நுழையும் போது இதே சைஸ் தான் என்ன செய்யும், இதே இருக்கும், இதே கூட்டம் தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு 25 ஃபேமிலி இருந்தாங்க அந்த ஊர்ல. நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு சபை வேலை இருந்துச்சு. எப்படின்னா என் பிரதர் வந்து அந்த சர்ச்சில் சபையில பார்த்து இருந்தாங்க. இடைநிலை ஆசிரியர் படிச்சுட்டு வேலை இல்லாம நீ பாருன்னு எங்க அண்ணா கிட்ட கொடுத்தாங்க. எங்க அண்ணனுக்கு படிச்சு 76ல் உள்ள வேலை கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துல வேலை கிடைச்சிருக்கு. கால்ரோல் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டு வேலை கிடைச்சிருக்கு. வேலைக்கு போயிட்டாரு, எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப வேலைக்கு போன பிறகு அந்த ஊர்ல வேற ஆளு இல்லை. அப்ப எங்க அண்ணன் சொன்னா, இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நினைச்சு ஜெபம் நடத்தப்போ அதுக்கு பிறகு அவங்க வேற ஆள் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பயந்து நினைச்சுனேன் போனேன். ஜெபம் நடத்துறது எப்படியோ எதுவுமே நமக்கு தெரியாது. படிச்சுக்கிட்டு இருக்கிறது பாளையமுட்டையில சதத்துல அப்பா காலேஜ்ல பிகாம் டெய்லி ட்ரெயின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு வாரம் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லி போனேன். போன உடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனேன். ஜெபத்தை நடத்துது. கடவுள் திருவியால பாடுறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் கொடுத்துருந்தாரு. அதனால ஓரளவு பாட்டு நான் படித்தேன். படிச்சுட்டு ஒரு ஜெபத்தை நடத்திட்டு வந்தேன். நல்ல சவுண்டாக நடந்தது.
சத்தம் மட்டும் நல்லா சவுண்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ வாலி வயசுல பயங்கரமான தண்டர் வயசா இருக்கும். சவுண்டா மைக்கெல்லாம் இருக்காது. அப்போ நாங்கள் மைக்கெல்லாம் கிடையாது. பேசும்போதே அப்படி அவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. அதனால அந்த ஊர்ல அந்த மெம்பரு அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது எங்களுக்கு இதே மாதிரி வந்து நடத்திட்டு இருந்தா போதும். ராத்திரி ஜெபம்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், நடத்த வேண்டாம், அது நாங்க பார்த்துக்கிடுவோம். நீங்க காலேஜ் பாளையங்கோட்டையில் படிக்கிறீங்க, அங்கேருந்து ட்ரெயினில் 7:30 வருவீங்க, வந்துட்டு நீங்க வர்றதுக்கு கஷ்டம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு யோசனை, கடவுளுடைய வேலையை இவங்களே கேட்குறாங்களே அப்படின்ட்டு வீட்டில் கேட்டு சொல்றேன். நான் வந்து அம்மாவுக்கு ஸ்ட்ரிக்டா பயன்பட்டு நடக்கிறேன், அம்மா பெர்மிஷன் கொடுத்தாதான் சரின்னு சொல்றேன். வீட்டில் போய் கேட்டேன், அம்மா சரி நல்ல வேலை, கடவுள் வேலை தானே, அண்ணாச்சி வேலை பார்த்தாரு உனக்கும் வேலை கிடைக்கும். அம்மாவுடைய வார்த்தை எப்படி, அண்ணாச்சி இந்த வேலையை பார்த்தாரு வேலை கிடைச்சிது, உனக்கும் நிச்சயம் வேலை கிடைக்கும். எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், நான் பிகாம்ல படிச்சுட்டு இருக்கேன், இங்க செகண்ட் டிகிரி படிச்சாதான் இங்க வேலை கிடைக்கும், பிகாம் தானே படிச்சுட்டு இருக்கீங்களா, அவங்க சும்மா நீ வேலை கிடைக்கும் அப்படின்னா சரி எனக்கு ஒரு சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை இவன் இடத்துக்கு சரின்ட்டேன். ஒரு 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். அப்புறம் பார்த்தேன் ராத்திரி ஜெபமும் நம்ம நடத்தினா என்ன அப்படின்னு யோசிச்சேன். நம்ம நடத்தினா என்ன, எத்தனை மணிக்கு ராத்திரி ஜெபம் நடத்துனீங்க கேட்டேன். 7 மணிக்கு அப்படின்னாங்க. சில நேரம் நாங்கள் வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள் வர்றதுக்கு 7:30 கூட ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ராத்திரி நான் வர்றதுக்கு 7:30 7:45 ஆகும். 7:30க்கு தான் நான் சுற்றேன், ட்ரெயின் வந்து 4 மணி நேரம் கழிச்சு இருந்துச்சு வந்து நான் நடத்த வரட்டுமான்னு கேட்டேன். சரி வாங்க அப்படின்னாங்க. வாங்கன்னா நான் வந்து உள்ள வந்து கோயிலுக்குள்ள வந்து பார்க்கேன். கோயிலுக்குள்ள ராத்திரி ஆளே இல்லை, ஒரு ஆள் கிடையாது. உடனே மணி அதில் வெளியே 8 மணி தோப்போம். அந்த மணியை நான் தான் அடிச்சேன். நானே கோயில் விட்டியார அடிச்சேன். ஒரு நான் இதே மாதிரி ஒரு 4 சின்ன பிள்ளைகள், 4 பசங்க, ஒரு 2 வாலிப பிள்ளைகள், ஒரு 2 பெரிய ஆள் வந்துச்சு. அவங்க தான் ஜெபநடத்துக்கு வருவாங்க வழக்கமாக. உடனே ஒரு ஜெபத்தை பண்ணேன். ஒரு பாட்டு, ஒரு பாடம், ஒரு ஜெபம், ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு பாட்டு, ஒரு பாடம், இப்படி டெய்லி நடத்துறதுக்கு சம்மதமானு கேட்டேன். தாராளமா சம்மதம். நாங்கள் டெய்லி என்ன செய்தேன், ரெகுலரா என்ன செய்யிட்டு நான் போயிட்டேன். எப்போ 77 4/7/77. இன்னைக்கு தேதி 5/7/2026. அந்த 4/7/77 நான் உள்ள நுழைஞ்சது. கொஞ்ச நாள் 2 வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்புறம் டெய்லி ஜெபம் நடத்த ரெகுலராக போயிருக்கேன். நான் ரெகுலர் நைட் போயிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்றாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த வேலையை பார்த்துக்கிட்டேன். ஆரம்பிச்ச அந்த வேலை அப்புறம் 2077 ஆரம்பிச்சது. 2020 ஒரு 12 வருஷம் பிள்ளைமான வடக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்லையும், அப்புறம் என் ஒய்ஃப் ஒரு 2nd கிரேட் படிச்சதுனால, உங்க ஜெபராய் சார் தெரியுமில்ல, அவங்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அகப்பகுளத்துல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. அங்க உள்ள சபையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால எங்கேயும் தூக்கி அங்க நினைச்சுட்டாங்க போட்டாங்க. உங்களுக்கு காம்பவுண்டுக்குள்ள வீடு இருக்கு, நீங்க அங்கதான் செய்யணும், இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு சபை ஊழியர்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பெரிய சபை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை உங்களால முடியும் நாங்க. சரி ரைட் அப்படின்ட்டு அங்கே போய் உட்கார்ந்து 1989 2021 வரை ஒரு 31 வருஷம் ஆப்பிக்குளம் மந்திரை ஆலயத்தினுடைய காம்பவுண்டுக்குள்ள வீடு, அங்கே உட்கார்ந்து பிரமாதமா ஆண்டவர் சபை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். பெரிய சபை, அது ரொம்ப ஒரு பெரிய சபை இல்லை, 110 வீடுகள். ஆனா நல்ல பயங்கரமான ரிச்சான சபை. இப்பவும் அந்த வட்டாரத்துல அகப்பக்குளம் அப்படின்னா ரிச்னஸுக்கு குறையவே கிடையாது. நன்கொடை கொடுக்கறதுக்கெல்லாம் பக்காவான ஆட்கள் நினைச்சுவாங்க இருப்பாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்த சபை. நாங்க போன பிறகு எல்லாமே அடினாங்க. நான் போகும்போது எல்லாம் பழசா இருந்துச்சு. அது பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நான் என்னால முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் சர்ச்சுட்ல. ஸ்கூல் வேலை, சபை வேலை, இந்த 2 வேலை எதுவுமே எனக்கு தெரியாது. ரோட்ல இருக்கிற வேலையே கிடையாது. ஸ்கூல் வேலை, சபை வேலை. ஸ்கூல்ல ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவேன். ஹையர் செகண்டரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி டீச் பண்றது ஒர்க் டைட்டா இருக்கும். வாரத்துக்கு 24 பீரியட், 10க்கு 24, அப்புறம் 28 ஆச்சு. அதனால அங்க வேலை குறையவே இருக்காது, நல்ல வேலை. கடைசி டைம்ல எல்லாம் ஏஹெச்எம் போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ஹெட்மாஸ்டர் போஸ்டே தர முடியும், ஆனா எனக்கு அந்த என்னுடைய போஸ்டுக்கு ப்ரொமோஷன் என்ன கிடையாது. என்னுடைய போஸ்ட் ப்ரொமோஷன் கிடையாது. அதனால உனக்கு ஹெச்எம் போஸ்ட் தர முடியாது, ஏஹெச்எம் வரை கொடுப்போம் நாங்க.
பிரமாதமா 37 வருஷம் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவதாக நான் சேர்ந்த அந்த சின்ன சபை வேலை, அதை தான் நான் பெரிய வேலையா நினைச்சேன். அதனால உங்க சார் கூப்பிட்டாங்க, சரின்னு சொன்னேன். உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வரும்போது நாங்கெல்லாம் பெரிய சபையில எல்லாம் பார்த்து வந்த ஆட்கள் உள்ள கோயில பார்த்தோன்னே சின்ன கோயிலா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, ஆஹா, முதலாவதாக வடக்கூர்ல போகும்போது இதே சிறிய ஒரு ஆலயம் தானே, கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாயும் அநேகம் பேரை கொண்டாயும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. இன்னைக்கு நான் எடுத்த வசனம் அதுதான், எடுத்த வசனம் அதான். கொஞ்ச நேரம் பைபிள பார்த்துருமா? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இது ஒரு நல்ல ஒரு சம்பவம். எப்படின்னா, இந்த இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நீங்க பைபிள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் கொஞ்சம் அப்படி திரும்ப நம்ம நினைச்சு பார்ப்போம். பெலிஸ்தர் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யறதுக்கு வந்துட்டாங்க. சவுல் முதலாவது ராஜாவாக இருக்கிறார். சவுல் யுத்தத்தை முன்னால நின்று நடத்தக்கூடிய ராஜா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனா இப்போ சவுல் கொஞ்சம் பின்னால இருக்கிறார், கொஞ்சம் பின்தங்கி போய்விட்டார். காரணம் என்னன்னா, ஒரு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சவுல் செய்திருக்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியை, ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பலியை சவுல் என்ன செய்து விட்டார்? படுத்து விட்டார். பலி செலுத்துறது யார் வேலை? ஆசாரியர்களுடைய வேலை. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனா பலி செலுத்துறதுக்கு சாமுவேல் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். சவுல் வெயிட் பண்ணா, தப்பு சொல்லலை. ஆனா சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. அவரும் கொஞ்சம் வேலையில இருக்கு. சோ வர்றதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிட்டு ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். சாமுவேலுக்கான சில ஊர்கள்ல ஐயர்மார் குறிப்பிட்ட டைமுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. காலை 6 ஒரு டைம், அல்ல ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 10 மணிக்கு, அப்படின்னா குருவானவர் 10 மணிக்கு வந்துட்டாலும் பிரச்சனையே இல்லை. ஆனால் சில ஊர்களில் அவங்களுக்கு வேலை இருக்கும், அதே பிரச்சனை இருக்கும். எங்கேயா போயிட்டு ஒருவேளை 10 மணிக்கு வர வேண்டியவர் 11 மணிக்கு வந்துட்டா கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு என்ன இருக்கும்? கோபம் வரும். ஏன் ஐயா, நாங்கள் சொன்னோம்ல 10 மணி, நீங்க ஏன் லேட்டா நினைக்கிறீங்க? கேட்பாங்கல்ல, நியாயம் தானே? தப்பா தப்பு இல்லையா? நியாயம்தான். அதே மாதிரி சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் பிந்திட்டு சவுல் என்ன செய்திருக்கணும்? வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிறார். இவன் நான் செலக்ட் பண்ண ராஜா, முதல் ராஜா, யுத்தத்துல எல்லாம் நல்லா நின்று ஜெயிச்சவன் தான். ஆனா இப்போ சாமுவேல் வர்றதுக்கு முந்தைய அவன் பதில் செலுத்திட்டான். ஆகையினாலதான் சில விஷயங்கள நாங்கெல்லாம் குருமார்களே எப்படினாலும் சரி, நல்லா நிறைய காரியங்களை சொல்லுவேன். ஐயா, இந்த டைமுக்கு வந்துருங்க, கண்டிப்பா நீங்க கண்டிப்பா வந்துடணும், இந்த வேலை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் ஆரம்பிப்போம். நான் ஐயாட்ட சொல்லிடுவேன், ஐயா முதல் நாள் கூட்டம் நீங்க கண்டிப்பா நினைச்சிடணும், வந்துடணும், நீங்க கண்டிப்பா வந்துடணும். அப்புறம் நீங்க வரணும்னு கூட அவசரம் இல்லை, நீங்க வந்து ஜெபித்து ஆரம்பித்தவரை நான் நினைச்சுவேன் ஆரம்பிப்பேன். கேட்ட சில குருமார் அதை அசால்ட்டா எடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் பிந்தி வருவாங்க. பிந்திட்டாங்கன்னா அப்ப எங்க ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க ஆரம்பிங்க சார் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை அது உட்காராது, அது முதல் நாள் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுன்னு வீட்டுக்குள்ள போய் பாருங்க. நான் உள்ள போய் எழுதிக்கலாம் உட்காந்துருக்கேன். ஏன்னா அதுல உட்காந்துருந்தா நீங்க ஜோங்க. அவங்க வர்றவரை வெயிட் பண்ணி அவங்க ஆரம்பிச்சாதான் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கும். அது நம்ம மேல தப்பு இல்லையா? நான் எனக்கு அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிட்டு ஆரம்பிச்சுட்டேன்னா அது எனக்கும் கஷ்டமா இருக்கும். பைபிளும் அதை நினைச்சதுல இந்த பொறுப்புக்கு அவங்க கரெக்டா இருக்கணும். அவங்க வந்த பிறகுதான் சரி. அதே உதாரணங்களை சொல்லலாம். ஆனா இதுல சாமுவேல் என்ன லேட் ஆயிட்டாரு, அவர்களுடைய மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் பெரியாரு, அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. வர்றவரை சவுல் நினைச்சிருக்கணும், வெயிட் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் சவுலை
கைவிட்டா. யாரு என்ன தப்பு செய்தாலும் கடவுள் நாம சில நேரத்துல தப்பு செய்தா கடவுள் நம்மளை என்ன செய்து விடுவார்? கைவிட்டு விடுவார். சவுலை கொஞ்சம் கைவிட்டார். ஏன்னா அவருக்கு அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இப்ப ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னொடனே பெலிஸ்தரை ஏவி விட்டார். பெலிஸ்தரை ஏவி விட்டார். நமக்கு ஒரு எதிரி வாரான்னா, நமக்கு விரோதமா ஒரு எதிரி உருவாக்குறான்னா, நாம முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது, இதைதான் நம்ம முதல்ல யோசிக்கணும். நாம கிறிஸ்தவங்க, நமக்கு விரோதமா பக்கத்து வீட்டுக்காரனோ, எதிர்த்த வீட்டுக்காரனோ, அடுத்த ஊர்க்காரனோ, நம்மளுடைய வேலை பார்க்கிற இடத்துல ஒரு இன்னொரு நண்பனோ நமக்கு எதிரியாக ஒருவன் வருகிறான் என்றால், முதலாவதாக மனசுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே, என்னை ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள்? இப்படி கேட்கணும். காரணம் நமக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த காரணத்தினால நான் உனக்கு எதிராக வருகிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக சவுலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காததுனால பெலிஸ்தர்கள் அப்படியே ஊருக்குள்ள வராங்க, படையெடுத்து வராங்க, 3 குரூப்பா வராங்க. சவுலுக்கிட்ட பட்டயம் 2 பட்டயம் தான் இருக்கான். அந்த போருக்கு அவங்க வரும்போது 2 பட்டயம் தான் நினைச்சது இருக்கு. ஒண்ணு யோனத்தான் கிட்ட இருக்கு, ஒண்ணு சவுல் கிட்ட இருக்கு. சவுல் பயந்து போய் ஒரு மாதுளை மரத்தடியில, இந்த வசனது அதிகாரத்தில் வீட்டுல போய் வாசிப்பாருங்க, ஒரு மாதுளை மரத்தடியில போய் அமைதியா உட்கார்ந்துட்டான். எதுக்கு? போராடி ஜெயித்து பெலிஸ்தரை விரட்ட வேண்டிய சவுல் ஊருக்குள்ளே கிபியாவிலே ஒரு மாதுளை மரத்தடியில ஒரு 600 பேரோட கூட உட்கார்ந்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டான். பெலிஸ்தர் 3 குரூப்பா வராங்க. இவன் 600 பேரோட உட்கார்ந்துட்டு, காரணம் அவன் கையில என்னல்ல? பட்டயம் இல்லை. அவன் கையில என்னல்ல? பட்டயம். ஈட்டி, மழுங்கி போன ஈட்டிகள் தான் நிறைய கிடக்குதான் வசனம் சொல்லுது. அந்த ஈட்டியை கூர்மையாக்குவதற்கு கூட எதிராளிகிட்ட தான் நினைக்க வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. பெலிஸ்தர்கள் போயிருக்கு. அவங்க கிட்ட தான் கூரான கூர்மைப்படுத்துகிற கருவிகள் இருக்கிறது. இவங்ககிட்ட அதுல 1-2 பட்டயம் தான் இருக்குது. மீதியெல்லாம் கூர்மை போன பட்டயங்கள். ஒண்ணு சவுல் கிட்ட, ஒண்ணு யோனத்தான். இங்க ஒரு 600 பேர் உட்கார்ந்துட்டான். அப்புறம் ஒரு கூட்டம் எழுதிதுன்னா, இந்த ஊருக்குள்ள இந்த பெலிஸ்தர்களோட சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டம், சவுலுடைய கூட்டம் அங்க இருக்குது. எப்படி இந்த சிச்சுவேஷன் சொல்றேன்? ஒரு சவுல் அவனோட ஒரு 600 பேரு மாதுளை மரத்தடியில உட்கார்ந்துட்டாங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு கூட்டம் பெலிஸ்தரோட ஊருக்குள்ள சும்மா சுத்திட்டு இருக்கு. யார மாதிரி? நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளையாட்கள். நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளையாட்கள். இப்ப நீங்க இங்க எத்தனை பேர்? 4, 9, 10, 11 பேர். 11 பேர். அப்ப இங்க ஆக்சுவலா இப்ப எத்தனை ஆண்கள் இருக்கணும்? ஒரு குறைஞ்சது ஒரு 7 பேராவது இருக்கணும்ல. இப்ப 4 பேர் இருக்கு, 3 பேர் இருக்கு, சபை ஊழியரை சேர்த்து 4. இங்க ஒரு 11ன்னா இங்க ஒரு 10 கண்டிப்பா இருக்கணும். மீதி அவ்வளோ பேரும் எங்க இருக்காங்க? இப்ப ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள இப்ப தான் இருப்பாங்கல்ல, இருக்காங்கல்ல. எனக்கு ஊரை பற்றி தெரியாது. ஊருக்குள்ள கண்டிப்பா இருந்துவாங்க, இருப்போம். இந்த மாதிரி அந்த காலமும் இருந்தது. ஒரு கூட்டம் பெலிஸ்தரோட சேர்ந்து பாளையத்தை சுற்றி வருகிற கூட்டம், டைப்பர்ஸ், அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் பெலிஸ்தருக்கு பயந்து மலைகளிலே ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். 3 பிரிவா இந்த இஸ்ரவேலர்கள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள். இன்னைக்கு சபையும் அப்படிதான் நினைச்சது இருக்குது. சபையும் அப்படித்தான் இருக்கு. ஒரு கூட்டம் இப்போ கோயில், ஒரு கூட்டம் ஊருக்குள்ள வீட்டோட நினைச்சது, அதான் மலையில ஒழிஞ்சிட்டு இருக்கு கூட்டம். ஒரு கூட்டம் அப்படி ஜாலியா நினைச்சிட்டு இருக்கு, ஊரை சுத்திட்டு இருக்கு. நான் யாரையும் குறை நினைக்கல, சொல்லல. யாருக்கு எங்க வேணா போறதுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஆனா பைபிள் படி நம்ம நினைக்கிறோம். இப்போ பார்க்கிறோம். இப்போ பெலிஸ்தர்கள் பட்டயத்துக்கு புறப்பட்டு வருகிற சமயத்துல இங்கே யோனத்தான் என்ன செய்கிறான் என்றால், யோனத்தான்னா யாரு? சவுலுடைய மகன். யோனத்தான் அப்படி எழுப்பி பார்க்கிறான். அவன் யோசிக்கிறான், என்னடா அப்பா அங்க ஒரு கரையில தூங்கிட்டு இருக்காரு, முன்னால நின்று போர் பண்ண வேண்டிய சவுல் நம்ம தந்தை சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு.
நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். பெலிஸ்தர்கள் ஊருக்குள்ள வந்து ஊரை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா யார் பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. ராஜகுமாரனாகிய நான் தானே பொறுப்பு. என் தந்தை தானே பொறுப்பு. சோ தந்தை போகிற மாதிரி தெரியல. அதனால அவன் என்ன செய்தானா, தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை தட்டி எழுப்பி, ஏய் வா எழுப்பு, நாம 2 பேரும் நிச்சயம் போவோம். எங்க போவோம்? எதிராளிகளுடைய தானியத்திற்கு போவோம். அங்கே என்ன, அங்கே போய் அவர்களோட யுத்தம் பண்ணுவோம். என் கையில ஒரு பட்டயம் இருக்கு. நான் பட்டயத்தை நம்பல. யார நம்புறேன்? கர்த்தரை நம்புறேன். நாம போவோம். போய் அவருடைய நாமத்தினால நாம புறப்பட்டு போவோம். ஒருவேளை கர்த்தர் அவர்களை நம் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஒருவேளை கர்த்தர் அவர்கள் நம் கையிலே ஒப்பு கொடுப்பார். நமக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் சொல்லலாம். நம்மகிட்ட ஆயுதம் இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை, ஆட்கள் இல்லை, எதுனாலும் சரி நாம யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். நமக்கு சோகம் இல்லாம வந்துட்டு வைங்களேன், நமக்கு சோகம் இல்லாம வந்துட்டுனா நாம நம்மகிட்ட இருக்கிற மருந்தை நம்புறதை விட, நம்மகிட்ட இருக்கிற சிகிச்சைகளை நம்புறதை விட, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை நம்புவதை விட, ஆஸ்பத்திரிகளை நம்புறதை விட, எல்லாத்தையும் விட முதலாவதாக யாரை நம்பணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். அதுதான் இதுல இருக்க விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம்? நான் சொன்னேன்ல, நான் வேலைக்கு போகும்போது என் குவாலிஃபிகேஷன் ஒன்லி பிகாம். பிஎட் எல்லாம் கிடையாது. சும்மா வேலைக்கு போட்டாங்க. அப்போ அதுக்கு பெர்மிஷன் இருந்தது, வேலைக்கு போட்டாங்க. நான் உள்ள போயிட்டேன். உள்ள போன பிறகு மற்ற ஆசிரியர்களோட கூட எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் எல்லாரும் ட்ரைன்டு, பிஎட், ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். நான் வந்து பகுதி நேர ஆசிரியர். உள்ள வேலைக்கு போகும்போது அவங்களோட மேட்ச் ஆக என்னால முடியாது. அவங்களுடைய ரேஞ்சே தனி, என்னுடைய ரேஞ்ச் தனி. நான் ரொம்ப சிம்பிள், ஒன்லி வேறு பிகாம் தான், பிஎடே கிடையாது. அப்போ ஆனா யார நம்பி உள்ள போறேன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் நுழைய விட்டாருன்னா, கர்த்தருடைய பிள்ளையை ஒரு இடத்துல கால் வைக்க விட்டாருன்னா, அந்த இடம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளை. எந்த இடத்துல வேலைக்கு நுழையிறோமோ அந்த இடத்துல பெர்மனண்டா வேலை கொடுக்கிற பத்தியா, அதுதான் கடவுளுடைய நாமம். அதே மாதிரிதான் இந்த யோனத்தான். இந்த பாளையத்திற்கு தாளையத்திற்கு நாம் போவோம். நாம இங்க இருந்து அங்க போவோம். சம்பவம் நல்லா இருக்கும். அது நமக்கு சொன்னா நேரம் ஆகும். நாம இங்க இருந்து அங்க போவோம். அங்க அவங்க முன்னால தோன்றுவோம். முன்னால தோன்றும் போது அவங்க இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா, உங்களுக்கு பாடம் கற்பிப்போம், இங்க வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம போவோம். போயிட்டா ஜெயம் யாருக்கு? நமக்கு. ஒரு பட்டயம் மட்டும் இல்ல, ஒரு பட்டயம் தான் இருக்கு. நம்ம 2 பேர் தான் நினைக்கிறோம் இருக்கும். ஆனா கூட யார் வருவா? கர்த்தர் வருவார். கூட கர்த்தர் வருவார். அவர் நமக்காக போராடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழும்பி மலை ஏறி, 2 மலை, இங்க ஒரு மலை அங்க ஒரு மலை, இந்த மலை ஏறி தாண்டி அந்த மலை ஏறி உச்சில போய் இந்த மலையில உச்சில நின்று 2 பேரும் அவங்களுக்கு முன்னதாக தங்களை காண்பித்தார்கள் என்று வேதம் போட்டிருக்கிறேன். சோ காண்பித்த உடனே அங்க இருந்து ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு, ஏய் பெலிஸ்தர் சொன்னான், ஏய் எபிரேயர்கள் புறப்பட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அதுல வந்து சொல்றான், நீங்க 2 பேர் இருக்கீங்களா? இங்க ஏறி வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் புத்தி கற்பிப்போம் அப்படின்னா. வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கடவுள் நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் சொல்லி அவங்க கிளம்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அப்படி சொன்ன உடனே இங்க வாங்கடா உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஏறி போனாங்க. அப்பதான் அவன் சொல்றான், கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நம் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். கர்த்தர் நமக்கு அவர்களை நம் கையிலே ஒப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு யோனத்தான் போய் அங்க வந்து ஒரு 20 பேரை வெட்டினான். 20 பேரை வெட்டின உடனே வானத்தில் இருந்து பயங்கரம் உண்டாகி, பைபிள் வசனம் இருக்கு, வானத்திலிருந்து பயங்கரம் உண்டாகி அவர்களுக்குள்ளே, அங்கே இருந்த கூட்டத்திற்குள்ளே மகா பெரிய சங்காரத்தை ஆண்டவரே உருவாக்கினான். பட்டு ஒருவருக்கு விரோதமாக ஒருவருடைய பட்டயம் செய்தது, வெட்ட ஆரம்பித்தது. இது எப்படி இருக்கு? ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக வெட்ட ஆரம்பித்தது. நான் வெட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு உள்ளேயே பட்டயம் வச்சிருந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக நினைச்சார்களா? வெட்டினார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக நினைச்சார்கள், வெட்டினார்கள். இது இன்னைக்கு நம்ம சபையிலே இருந்தது.
நடக்கும். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பட்டயத்தை எடுப்போம். சின்ன ஊர்ல பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. உங்க ஊர்ல நிச்சயமா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்க அரசியல்லாம் அதிகமா இருக்காதுல்ல? இருக்கோ? இருக்க. சரி, அப்படி நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே பெரிய ஊர்கள் எல்லாம் ஊருக்குள்ளே 2 குரூப்பா நினைச்சாங்க இருக்காங்க. நமக்கே நாமே எதிரி நினைக்கிறோம். இப்படி இருந்தா அழிஞ்சு போகும். இப்படி இருந்தா சபை அழிஞ்சிடும், அழிஞ்சு போகும். ஆனா இந்த காரியத்தெல்லாம் உருவாக்குறது யார் அப்படின்னா எல்லாம் யாருதான்? ஆண்டவர் தான். ஒருத்தருக்கு விரோதமாக பட்டயத்தை உருவாக்க வைத்தது ஆண்டவர். ஒரு பட்டயத்தை எடுத்து யோனத்தான் வெட்டினான், 20 பேர் இருந்தார்கள். கொஞ்ச நேரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் பயங்கரமாக உண்டாகி அவர்களுக்குள்ளேயே ஒரு கலகலப்பு வந்தது. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வந்தவன் அவ்வளவு இங்க வந்து இறங்கிட்டான், எதிராளி அவர்கள் இஸ்ரவேலர் அவ்வளவு உள்ள வந்து வெட்ட ஆரம்பிச்சான்னு சொல்லி கண்ணை முடிட்டு அவங்களுக்குள்ளே வெட்ட ஆரம்பித்து அத்தனை பேரும் விழுந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத்தனை பேரும் விழுந்தார்கள். ஒரு பட்டயத்தை வச்சு யோனத்தான் ஒரு ஆயுததாரியை அழைத்துக் கொண்டு போய் அந்த இடம் முழுவதும் நினைச்சது அழிந்தது. அங்க போர் நடக்குன்னு சொன்ன உடனே இங்க சவுலும் வந்தான், சவுலோட கூட இருந்த ஊரை சுத்திக்கிட்டு இருந்த இளைஞர்களும் வந்தாங்க, மலையில ஒடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கூட்டமும் நினைச்சு வந்து 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போய் அந்த இஸ்ரவேலர்களை அந்த பெலிஸ்தர்களை ஓட விட்டு நினைச்சார்கள், விரட்டி அடித்தார்கள். அதுக்கு அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், எழுந்து புறப்பட்டு அந்த தானியத்துக்கு போவோம் வா, கொஞ்சம் பேரை கொண்டார்கள் அநேக பேரை கொண்டார்கள், ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு நாள் தடை இல்லை. சின்ன ஊரோ சின்ன சர்ச்சோ, பெரிய ஊரோ பெரிய சர்ச்சோ, 10 பேரோ 15 பேரோ 1000 பேரோ 15,000 பேரோ, ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. 10 பேர் வந்து 10 பேர் ரட்சிக்கப்பட்டா 100% வெற்றி. 1000 பேர் வந்து 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாதான் 100% வெற்றி. 1000 பேர் வந்து 100 பேர் வந்தா ரட்சிக்கப்பட்டா 10% வெற்றி தான். அதனால உங்களை ஆண்டவர் அதிகம் நினைச்சிருக்கிறார், நேசித்திருக்கிறார். நம்ம ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் சரி, இந்த ஊர்ல ஆண்டவர் உங்களை குடியமர்த்தி வைத்திருக்கிறார், உங்களை வீடு கட்டி வாசிக்க வைத்திருக்கிறார், நேக மக்கள் மத்தியிலே உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். இதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் நினைச்சுகிறார் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தம்மை யார் என்று வெளிப்படுத்த திட்டம் கொள்கிறாரோ அதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேரை கொண்டு ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர், ஒரு பிரசங்கத்திலே 5000 பேரை ரட்சித்தார். எவ்வளவு பெரிய மன்னனாக அரசாட்சி செய்து கொண்டிருந்த பார்வோனை ஒரு சாதாரண திக்கி பேசக்கூடிய மோசையை கொண்டு, ஒரு சாதாரண மோசையை கொண்டு, ஆரோனை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை அந்த இடத்தை விட்டு கிளப்பி தம்மை ஆராதிக்கும்படி அழைத்துக் கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதங்களை செய்த ஆண்டவர். தொடர்ந்து எதிர்த்து வந்த பெலிஸ்தரை கிதியோனை கொண்டு சிம்சோனை கொண்டு ரட்சித்தார். அம்மோன் புத்திரரை மீட்பதற்காக எப்தாவை கொண்டு ரட்சித்தார். மீதியானியரை ரட்சிப்பதற்காக, மீதியானியரை மதங்கடிப்பதற்காக கிதியோனை கொண்டு ரட்சித்தார். உங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தாங்கள போதும், நீங்க போதும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க போதும், இந்த கொஞ்ச ஜனங்கள் போதும். இந்த ஊருக்கு மத்தியில, இந்த வட்டாரத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 4 சின்ன பிள்ளைகளை பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், 4 பசங்களும் இப்படி இருந்தா நல்லா நிச்சயம் வருங்காலங்களில் கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமா கொண்டு வருவார் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை கண்டு சந்திப்பதற்கும் உங்களோட சிறிய ஒரு செய்தி, ஒரு சின்ன சாட்சியின் மூலமாக என்னுடைய காரியத்தின் மூலமாக சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை, உங்கள் குடும்பங்களையும், உங்கள் சபைகளையும், உங்களுடைய எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.